சூழல் வச்சுக்கலாமா? இப்போ இருக்கிற சூழலை நம்பியமான சூழலா? அல்ஹம்துலில்லாஹ். இருந்தால் சந்தோஷம்தான். வெயில் மண்டையை புழக்குது. வெயில் இங்கே பயங்கரமாக இருக்குது நம்ம ஊர் சைடெலாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருந்தும் இந்த சண்டேயில் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எப்போதுமே எப்போதுமே நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணுறது தான். எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி, அது ஓல்டு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தாலும் சரி, நியூ பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு போகணுங்கிறதுல நம்ம எப்போதுமே ஒரு குறியாக இருப்போம். அப்போ அந்த மாதிரி இன்றைக்கான ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ், என்னோடய வாய்ஸ் கேட்குதுல்ல? கிளியராக கேட்குதுல்ல என்னோடய வாய்ஸ்? ஓகே. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி, அப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று என்னதான், இந்த காலங்களில் பர்டிகுலராக இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு இஷ்யூஸ் தான். என்ன சொல்ல, அகெயின் திரும்ப 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 உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஸ்ட்ரெஸ். அது பிரச்சனையே இல்லை, ஆனால் பிரச்சனையாக மாறிடுச்சு. நம்முடைய என்வாயர்மெண்ட்டு, நம்முடைய சூழல், நம்ம வளர்ந்துருக்கக்கூடிய விதம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த வேர்ல்டு எல்லாமே நம்மளை ஒரு அழுத்தத்துக்குள்ளே தள்ளுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப ஆச்சரியமான ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு போகுங்கிறதுல நம்ம செய்திகளை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஒரு 3 மந்த்து 4 மந்த்துக்கு முன்னாடி ஒரு நியூஸை நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் சர்க்கிளில் தான், இந்த சிவகாசி அந்த சைடு ஒரு பெண் 3 மாத குழந்தைய கிணத்துல போட்டு சூசைட் பண்ணிடுச்சு. அந்த குழந்தைய கொன்னுடுச்சு. அப்போ அந்த பெண்ணை கைது பண்ணி என்னடா இஷ்யூஸு அப்படின்னு கேட்டால், அந்த பெண் சொல்கிறாங்க, இந்த குழந்தையால் என்னால் 3 மாதம் தூங்க முடியல, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், அதனால் நான் இந்த மாதிரி விபரீதமான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம அந்த செய்தியிலேருந்து பார்க்கக்கூடிய செய்தி. அப்போது ஒரு அடிப்படை விஷயம் என்னங்கிறத கூட நம்மளால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியாத நிலைமையில தான் இருக்கிறோம். குழந்தை பிறந்தா கஷ்டமாக தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆமாவா இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் குழந்தை ஈஸியாக வளர்த்துட்டீங்க, கஷ்டமாக தான் இருக்கும், தூக்கம் போகும். கிட்டத்தட்ட அந்த குழந்தை ஒரு 5 வயசு 6 வயசு வர வரைக்கும் நமக்கு பெரிய டாஸ்க்கு தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, தூக்கம் போகத்தான் செய்யும். அப்போ அது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை கூட நம்மளால் என்னால் ஒரு நம்ம போன்ற ஒரு மனிதர்களால் ஏற்றுக்க முடியல. அப்படிங்கும்போது அது நம்ம டேஞ்சர் தான். நான் 2022 ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னா, 2025 வந்துச்சுன்னா, அது 2025 26 ஒரு அந்த இயர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, 4 ஒருத்தங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிளை 2022 இருக்கக்கூடிய ஆர்டிக்கிளை படித்தேன். அப்போ அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது 2026. இப்போ 2026 இப்போ ஆமாவா இல்லையா? இப்போ 4 பேர் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசி பாருங்கள். ஒரு 4 பேர்கிட்ட பேசுறீங்கனால ஒருத்தராவது உங்ககிட்ட கண்டிப்பாக புலம்புவாங்க, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஒருத்தராவது பேசுவாங்க. அப்போ அந்த அளவுக்கான விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நீங்கள் நினச்சிக்க கூடாது ஒன்லி ஃபார் அடல்ட்டு. ஒரு 18+ ஆஃப்டர் மேரேடுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தவறாக புரிஞ்சுக்க கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எப்போனாலும் வரும். இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களிலிருந்து சொல்லப்போனால் அந்த குழந்தை பேச ஆரம்பித்ததுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்ட்ரெஸ் தான், டிப்ரெஷன் தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான காலங்களில், ஸ்ட்ரெஸ்ஸான நேரங்களில் நம்ம எப்படி நம்மளை பக்குவப்படுத்துறது, நம்முடைய குழந்தைங்களை எப்படி நம்ம பக்குவப்படுத்துறது, நம்ம எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸை நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த கிளாஸுக்குள்ளே வர்றவங்க வெறுமனே ஒரு என்ன சொல்ல, வந்தோம், ஏதோ படித்தோம், ஏதோ புரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் போனது அல்லாமல் ஒரு லாங் டேர்மாக ஒரு சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் நம்மளுடைய நியத்தும் கூட. வர்றவங்க ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸை கொண்டு போனவங்களா, வாழ்க்கையில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா இதில் படித்த ஒரு கான்செப்டை அப்ளை பண்ணக்கூடியவங்களாம் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணி இந்த கிளாஸை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பார்த்துடலாமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறீங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறீங்களா? எல்லாம் நம்ம தெரிஞ்ச சைட்லேருந்து தான் வருது. நம்ம தெரிஞ்ச நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து தான் வருது. மாஷா அல்லா, ஹை, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம கம் டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேலஞ்ச் என்ன? பொதுவாக நம்ம லைஃப்பில்
ஸ்ட்ரெஸ்ஸுக்கான சேலஞ்ச் உருவாகும். அப்போ ஐடென்டிஃபைங் அவர் சேலஞ்சஸ், எதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், உங்ககிட்ட கேட்குறேன், எதனால ஸ்ட்ரெஸ் வருது? ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன சொல்லுங்கள். ஸ்ட்ரெஸ் வருதே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு வழி இல்லை, சிரிச்சுட்டு தான் சொல்லணும். யாராவது நம்ம எதாவது சொல்லிட்டாங்கன்னா வெரி குட், சூப்பர். வேறு சாப்பிட்டீங்களா கேட்டால் ஸ்ட்ரெஸ் வந்துடுமா? சரி. நடந்ததை ஓகே ரிப்பீட்டட் தாட்ஸ், நடந்ததை மறக்க முடியாத ஒரு ரிப்பீட்டட் தாட்ஸ். ஓகே வெரி குட் சூப்பர். வேறு வெரி குட் சூப்பர். வேறு அடுத்து சொல்லுங்க. செய்யாத தப்ப செஞ்சு. ஓகே, அவர் ரொட்டீன் சேஞ்ச், ஓவர் திங்கிங். நம்ம சேட் பாக்ஸ் சும்மா தான் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா? உங்களுக்காக சேட் பாக்ஸை பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டோம். யார்கிட்ட? என்கிட்டே பேமெண்ட் கொடுத்து நான் வாங்கிட்டேன். அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சேட் பாக்ஸ். வெரி குட் சூப்பர். ஓகேங்களா? கிட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது வெரி குட் சூப்பர். பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதே ஸ்ட்ரெஸ் அதுதான். வெரி குட். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும் போது ஹெல்த் இஷ்யூஸ். வெரி குட் சூப்பர். இந்த வருது பார்த்தீங்களா, இதுதான் பொதுவாகவே நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா? ஜிம்மால வந்து சொல்லுங்க சிஸ்டர், சொல்ல வரலையா? நினைச்சது நடக்கும் போது பார்த்தீங்கன்னா சொல்ஃபாவும் நீங்கள் ஒரே மாதிரி சொல்லிட்டீங்க. வெரி குட். நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பயம், மீட்டிங் டெட்லைன்ஸ். அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சா நம்ம கோர்ஸை பார்த்து? ஓகே. டைம் மேனேஜ்மெண்ட்டு. வெரி குட் சூப்பர். அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் ஃபேஸ். வெரி குட் சூப்பர். ஒர்க் அதிகமாக இருக்கும்போது. வெரி குட் சூப்பர். மாஷா அல்லா. கிட்டத்தட்ட கரெக்டு தான். பொதுவாகவே ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்வியை கற்றுக்க வரும்போது இந்த மனப்பான்மை எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கணும். யாருக்கிட்ட நம்ம கல்வியை கற்றுக்கிறோமோ, அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கேள்வி கேட்குறதுலையும் அந்த ஆன்சர்ஸ் பண்ணுறதுலையும் இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறதுலேயும் தான் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுதான் ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கூட. நம்ம ஒரு பயானில் இருக்கிற மாதிரி, எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம்மா பயானில் இருக்கிற மாதிரி எல்லா நேரங்களையும் இருக்கக்கூடாது. மார்க்கம் அப்படி சொல்லவும் செய்யலை. கரெக்டாக ஜிம்மாவில் தான் நீங்கள் வந்து இமாம் குத்துபான் நிகழ்த்தும் போது நம்ம வந்து அமைதியாக இருந்து கேட்கணும். ஆமாவா இல்லையா? பேசக்கூடாது, பக்கத்தில் கூட யார்ட்டையும் பேசக்கூடாது. மற்ற எந்த இதுலையாவது மார்க்கம் சொல்லியிருக்குதா? இல்லை. ஆனால் நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் நிறைய மாற்றங்கள், நிறைய அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு தர்பியா, ஒரு பயான் செயலிழந்து போகிறதுக்கான காரணமே அதுதான். என்ன பேசணுங்கிறத, என்ன பேசணும், என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன எடுத்துகிட்டு போகிறோம், எதுவுமே நம்ம ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் போகிறதுனால தான். அப்போ ஜஸ்ட் லைக் தட் இங்கே இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பயான் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம், ஆலிமாக இருக்கிறோம், இல்லை நம்ம நடத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா? வேர்ல்டு மாறிட்டு, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு மாறிடுச்சு. வேர்ல்டு வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கும் போது அது நடக்காமல் இருக்கும். ஓகே வெரி குட். நம்ம வேர்ல்டு மாறிட்டு நம்ம இன்னும் அட்வான்ஸுக்கு வரணும். ஏஐ அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் போய் நிற்குது. அப்போ இன்னுமே நம்ம அந்த ஓல்டு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் அதை நம்ம ஏதாவது புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சிச்சா? அப்போ ஒரு பயான் நிகழ்த்தும் போது, ஒரு தர்பியா கிளாஸ் பண்ணும்போது, எனிதிங் நீங்கள் ஒரு கிளாஸ் செப்பரேட்டாக நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களா, இல்லை நீங்கள் குரூப் கிளாஸ் எடுக்கிறீங்களா, தஜ்வீத் சொல்லி கொடுக்குறீங்களா, ஹிஃபுல் சொல்லி கொடுக்குறீங்களா, எதாக இருந்தாலுமே அந்த ஸ்டூடெண்ட் எப்படி எங்கேஜாக வச்சுருக்கணும், எப்படி வந்து அவனை சூப்பராக வச்சுருக்கணுங்கிறத அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட குரோத்தே வேறு. நீங்கள் வேறு குரோத்துக்கு போவீங்க சரிங்களா? அதனால புரிஞ்சுக்கோங்க. இதை டிஸ்க்ளைமராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை, எல்லாருக்குள்ள பிரச்சனை வந்து எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க, கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ நம்ம சொல்லக்கூடியதான் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தனிப்பட்ட ரீதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஒரு ஒர்க் அண்ட் கெரியர், வேலையில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, கெரியரில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, சோசியல் என்வாயர்மெண்ட்டு, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய மேனேஜிங் ரிலேஷன்ஷிப், கம்யூனிட்டி, நம்ம குளோபல் ஈவெண்ட்ஸு, சுற்றி நடக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டு நடப்புகள் நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, இன்டர்நெட் ஸ்ட்ரகிள், டீலிங் வித் டவுட்டு, ஆன்சைட்டி, மெயின்டைனிங் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ், பயம், பதட்டம், கவலை, துக்கம், துயரம், இந்த மாதிரி நெகட்டிவான ஃபீலிங்ஸால் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். நமக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? நமக்கு அதனால ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் ஆஃப் சயின்ஸ். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பல வழிமுறைகள் ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரியும். ஃபிசிக்கல் இண்டக்டர், இந்த ஃபிசிக்கலாக நமக்கு தெரியும், எமோஷனலாக தெரியும், பிஹேவியரில் தெரியும், காக்னேட்டிவில் தெரியும். ஃபிசிக்கலான என்ன? நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு படபடப்போடு இருப்பாங்க, வேத்துக்கிட்டு வரும், இல்லைனா ஒரு மாதிரி அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அவங்களால நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூஸுமே இருக்காது, ஆனால் தலைவலி இருக்கும், ஹார்ட் பெயின் கூட வரும். நீங்கள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹார்ட் பெயின் இருக்கும்.
ஆனால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா நார்மல்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு சைக்கோசோமாட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லாத ஒன்றை இருக்கிறதாகவும் அல்லது நம்ம வாழ்நாள் நடந்த ஒரு விஷயத்த ரொட்டீனாக அதவே திங்க் பண்ணி இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளாக உருவாகக்கூடியதான் சில கேஸ்டபிள் ஃபார்ம் ஆகும். அதுக்காண்டி எல்லா ஹார்ட் பெயினும் ஸ்ட்ரெஸ் பெயின் நினச்சிடக்கூடாது. சரிங்களா? செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபிசிக்கல் இண்டிகேட்டர், எமோஷனல் சிக்னல்ஸ் அப்செட்டாக இருக்கிறது, மற்றவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல ஒரு இதாக இருக்கிறது, மூட் ஸ்விங்கிங் சொல்லுவாங்க. திடீர்னு நல்லா பேசிக்கிட்டு இருப்பான், திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஒரு தாட் வந்துடும், ஏதாவது ஒரு நினைவு வந்ததும் போய் படுத்துருவான், இல்லை அழுதுருவாங்க. இந்த மாதிரி எமோஷன்ஸ் பேலன்ஸ் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள். பிஹேவியர் சேஞ்சஸ் ஸ்லீப் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் அவங்களால வந்து பசி இருக்காது, சேஞ்சஸ் அப்பிட்டின்னு சொல்கிற பசி இல்லாமல் இருக்கிறது, சோசியல் வித் ட்ராவல், சோசியல் விட்டு தள்ளி போகுது. இதெல்லாம் டீனேஜ் கிட்ட நல்லா பேரண்டிங்க்கு இந்த கோர்ஸில் ஒரு டிப்ஸ் கொடுக்குறதா இருந்தால், பேரண்டிங் குறிப்பாக டீனேஜ் பசங்களோட டிப்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட பிள்ளைகளில் இதில் எதையாவது ரொட்டீன் சேஞ்சஸ் ஒன்று இருக்குன்னா அவங்களோட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதை கொஞ்சம் நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய கவுன்சிலிங், டீனேஜ் கவுன்சிலிங்கில் நாங்கள் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய இஷ்யூஸில் அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டால் இந்த ஏதாவது ஒன்று டிஸ்டர்பில் இருப்பாங்க. இல்லை என் பிள்ளை வந்து ரொம்ப நாளாகவே தலைவலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் ஒருவேளை தலைவலி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஸ்கூலில் இந்த மாதிரி இஷ்யூஸ்ன்னு சொல்லி. என்னுடைய பொண்ணு வந்து பசி இல்லாமல் ஒரு தனிமையே விரும்பிக்கிட்டு இருந்தா, அப்புறம் என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த இஷ்யூஸ்ன்னு சொல்லி ஏதாவது ஒரு இஷ்யூஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் மைனூட்டாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். அஸ் ஏ பேரண்ட்ஸாக நம்ம அப்சர்வ் பண்ணணும். திரும்ப நம்ம சொல்லக்கூடியது, ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும். பேரண்ட்ஸ் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் பேச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் எப்படி பேசுகிறாங்கன்னு இருக்குது. நீங்கள் டாக்டர் பேச்சை கேட்குறீங்க பார்த்தீங்களா, டாக்டர் ஒன்று சொன்னால் அப்படி நம்புகிறோம் பார்த்தீங்களா. டாக்டர் சொல்கிறதுக்கு பின்னாடி அவர் 17 வருஷம் படிச்சிருக்காரு, அதனால தான் நீங்கள் டாக்டரே நம்புறீங்க. கரெக்டாக? 17 வருஷம் 12 வருஷம் 22 வருஷம் அவர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் ஒரு டாக்டருப்பா, இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ப்பா அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இப்போ பேரண்ட்ஸுங்கிறது நானாக இருந்தாலும் யாருமே அது விதிவிலக்கு கிடையாது. பேரண்டிங்கிறது குழந்தையை பெற்றெடுத்துட்டு நாங்கள் இப்போ ஒரு பெஸ்ட் பேரண்ட்ஸ் ஆயிரும் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேரோட பார்க்குற ஒரு பலகீனமான ஒரு செயல் நான் பார்க்குறேன். குழந்தை பெற்றுட்டாங்கன்னா ஒரு போட்டுருவாங்க, எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, சாலியான பிள்ளையை வளருக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆண் குழந்தை பிறந்திருக்கு, இல்லை பெண் குழந்தை பிறந்திருக்கு, இந்த சாலியான பிள்ளையா ஆண் பிள்ளையாவும் சாலியான பெண் பிள்ளையா வளர்றதுக்கு துவா செய்யுங்க. எத்தனை பேர் அந்த போடக்கூடியவங்க, எத்தனை பேர் மார்க்கத்தில் கரெக்டாக வந்திருக்காங்க, தொழிலை பேணக்கூடியவங்களா? இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், ஒருத்தர் என்னுடைய சர்க்கிளில் போட்டிருந்தார், அவரை நான் பள்ளியாசில் தொழுதே பார்த்தது கிடையாது. அதை பார்த்தா சொல்கிறேன். இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு என்னுடைய சர்க்கிளில், அவர் பள்ளி வாசல் நான் தொழுதே பார்த்தது கிடையாது, வெள்ளிக்கிழமை மட்டும் வருவார். அப்போ எப்படி சாலிகான பிள்ளைக்கு மட்டும் சாலிகான பிள்ளை, சாலிகான இது நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்னா வி கேன் சேஞ்ச்? வாய்ப்பே இல்லை. எப்படி பகலில் நட்சத்திரம் வராதோ, பகலில் எப்படி நீங்கள் நிலாவை பார்க்க முடியாதோ அந்த மாதிரி தான். ஒரு 10 மணிக்கு மேலே நிலாவை காட்டுங்கன்னா நீங்கள் முடியாதுன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி தான். டெஃபினெட்லி சேஞ்ச் பண்ண முடியாது உங்களால். மாற்றம் உங்கள்கிட்ட இருந்து வரணும். பிள்ளை வளர்ப்புல முதல் மாற்றம் பெற்றோர் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தான். என்ன பண்ணணும், அது நிறைய மெத்தடாலஜி இருக்குது, அது வேற விஷயம். ஓகேங்களா? அப்புறம் காக்னிட்டிவ் இம்பேக்ட், லேக் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறதுல நம்மளால டிஸ்டர்ப் ஆகும். ரேசிங் தாட்ஸ்ன்னு சொல்றது, கான்ஸ்டன்ட் ஒரு எதையாவது ஒரு விஷயத்தில் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுதான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசனும் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியை நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதை நம்ம ஒரு தெரியாமல் இருந்திருந்தா கூட நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது, நமக்கு ஒரு மாதிரி தாட் தோணுதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கிற வேண்டியதான், நம்ம ஒன்று எதுலையோ ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ ரெகக்னைஸ் ஆஃப் சயின்ஸ் புரிஞ்சுதா? எப்படி நீங்கள் பண்ண முடியும், எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். அப்போ பொதுவாகவே ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு வருதுன்னா பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸில் ஒன்று ஃப்ளைட் மூடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபைட் மூடுன்னு சொல்லுவாங்க. ஒன்று அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாற போல் நம்ம இது பண்ணணும், ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுலேருந்து வெளியில் கொண்டு வரணும். இங்கே கேள்வி வருது ஃபுல்லாகவே பேரண்டிங் சம்மந்தமாக. பேரண்ட்ஸ் கேள்வி லாஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை பார்க்குங்க. ஓகேங்களா? மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் தான். ஓகேங்களா? ஒன்று ஃப்ளைட் மூடு இல்லை ஃபைட் மூடு. ஃப்ளைட் மூடுனா என்ன? ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பிரச்சனை வரும்போது அமைதியாக போயிடுவோம். ஃபைட் மூடுனா அதுக்கு எதிராக நம்ம வந்து செயல்படுவோம். இதுதான் ஒரு மனிதனோட 2 நிலைப்பாடு. ஒன்று அமைதியாக போயிடுவான், இல்லைன்னா அதை எதிர்த்து போராடுவோம். அப்போ அமைதியாக போகிறது எப்போ, போராடுறது எப்போங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது முக்கியமான ஒன்று. அமைதியாக போகிறது எப்போ, போராடுறது எப்போங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம அமைதியாக போக வேண்டிய நேரங்களில் போராடிக்கிட்டு இருப்போம், போராட வேண்டிய நேரங்களில் அமைதியாக போய்கிட்டு இருப்போம். கரெக்டாக? ஃபேமிலிக்குள்ள இப்போ கணவன் மனைவி பிரச்சனை வருது அல்லது குழந்தைகளுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அங்கே சண்டை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க, நீயா நானான்னு போட்டு பார்க்கறது.
சொசைட்டியில் போய் நின்றுட்டு அவன் அங்கே தான் போய் போராடணும். அவன் உரிமையை கை வைக்கிறானா, ஜாபுக்கு பிரச்சனை வருது, அங்கே தான் போய் போராடிக்கிட்டு இருக்கணும். அங்கே போய் நின்று நம்ம அமைதியாக போயிடும். என்னால் என்ன செய்ய முடியும், நானே ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாதவன், என்னால் என்ன பண்ண முடியும், இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏய் நீ படித்து முடிச்சு 5 வருஷம் ஆச்சுடா, வேலைக்கு போடா, நான் என்ன பண்ண முடியும், சுற்றி இருக்கிறவனும் நல்லா படிச்சிருக்கிறான், சுற்றி இருக்கிறவன் இப்படி இருக்கிறான், சுற்றி இருக்கவன் அப்படி இருக்கான், சுற்றி இருக்கவன் அப்படி இருக்கானா அவன் நல்ல கெரியரில் இருக்கிறான், அவன் அதுக்கு உழைச்சிருக்கான். நீ உழைடானா உழைக்க மாட்டான். இவன் அப்படியே காலம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருப்பான். இன்னும் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், ஸ்டில் அவன் முடிச்சு 7 வருஷம் ஆச்சு, இன்னும் கெரியரில் அவன் ஒன்றை சூஸ் பண்ணுறதுக்கு லேக் ஆகிட்டு இருக்கான். இதுவா அதுவா, இதுவா அதுவா, இதுவா அதுவா. அவனோட அடுத்த கட்டம் வந்து அவனுக்கு அடுத்த செட்டு, அடுத்த ஜூனியர் பையெல்லாம் நல்ல குரோத்துக்கு போயிட்டாங்க. ஒருத்தன் எஸ்ஏ ஆகிட்டான், ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டான், இன்னொருத்தன் கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போயிட்டான், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் நல்ல சேலரி எடுக்கிறான். ஒவ்வொருத்தரும் இதில் போய்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் அவனுக்கு முன்னாடி செட்டுக்காரன் இன்னும் லேக் ஆகிட்டு இருக்கான். அப்போ அந்த புரிதல் அவனுக்கு இல்லைங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இன்னொன்று ஃபேமிலிக்குள்ளே, இப்போ ஃப்ளைட் மூடுங்க, ஃபேமிலிக்குள்ளே தான். அதுக்கு ரசூல்லா நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்க, எனக்கு டைம் இல்லை, நான் சொல்கிறேன். புகாரியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லா கிட்ட ஒரு 8 விதமான கணவன் மனைவிய ஸ்டோரியை சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் 8 விதமான கணவன் மனைவி ஸ்டோரி படிச்சிருக்கீங்களா? ஒரு கணவன் இப்படி இருந்தார். அதாவது ஒரு பெண்மணிகள் எல்லாருமே ஒன்றா இருந்து நமக்குள்ள எந்த உடன்படிக்கை, எந்த இது மறைச்சல் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும் வீட்டில் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு பெண்மணியும் தன்னோட ஹஸ்பண்டை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அதில் 8வது அபு சாயித் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு இது வரும். அப்போ ரசூலா, அது பெரிய ஸ்டோரி. ரசூலா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உம்மு சாயித்துக்கு அபு சாய் எப்படி இருந்தாரோ அது போல் நான் அவங்ககிட்ட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அபு சாய் எப்படி இருப்பாருன்னா, ஒரு கோர் கான்செப்டை எடுக்கிறதா இருந்தால் ஒரு பாயிண்ட்னா, அவர் வீட்டுக்கு போனால் அமைதியாக அவங்களுக்கு ஹக்கை கொடுத்துக்கிட்டு அமைதியாக இருப்பார். பிரச்சனை வந்துருச்சுன்னா அதில் எந்த அளவுக்கு தவிர்க்க பார்ப்பார், பிரச்சனையை சரிப்படுத்த பார்ப்பார். இதுக்கு தான் முயற்சி பண்ணுவார். நம்ம வீட்டில் தான் பிரச்சனையை உருவாக்குறது, நீயா நானாங்கிற போட்டி. அப்போ இந்த ஃப்ளைட் மூட், ஃபைட் மூட். அப்போ பொதுவாகவே நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டாலே போதும், நிறைய ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிடலாம். கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், என்ன வெளியில் இருக்கவங்க எப்படி பேசுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சார், அப்படி ஆமாவா இல்லையா? வெளியில் இருக்கவங்க என்ன பெஸ்ட்டு போட்டும், எனக்கு ஐ டோன்ட் கேர். எனக்கு பிரச்சனை ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படிங்கிற பிரச்சனை ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல நான் எப்படி என்னை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறது, எப்படி நான் என்னை பண்படுத்திக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். அப்போ பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் புரிஞ்சுது எல்லாருக்கும்? இது வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து போனால் செல்ஃப் அசஸ்மெண்ட். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு ஒரு நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் சொன்னால், இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? 1லேருந்து 10க்கு நம்பர் கொடுக்குறீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் நம்பர் கொடுங்கன்னா எந்த அளவுக்கு கொடுப்பீங்க? எந்த அளவுக்கு கொடுப்பீங்க? 5, 10, 4. யார் 10 சொன்னது? 10, 3, 7. வெரி குட், சூப்பர். 10, 1. வெரி குட், சூப்பர். 1க்கு 1. வெரி குட், சூப்பர். வேற? வெரி குட், சூப்பர். 10 10. என்னடா இது? 10 இப்படி இந்த கிளாஸ் விட்டு போகும்போது 10 எல்லாத்தையும் எதாவது வைக்கிறதும் அப்படின்னா 1 முடிஞ்ச அளவுக்கு பாதியாக கொண்டு வந்துருந்தோம். ஓகேவா? ஓகே, வெரி குட், சூப்பர். 10, 5. ஸ்ட்ரெஸ் இல்லை, பெயின். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பெயின் வரையா? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பெயினுக்கு வித்தியாசம் இருக்கா? அப்படியா? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பெயினுக்கு வித்தியாசம் இருக்கா? வெரி குட், சூப்பர். ஓகே, வெரி குட், சூப்பர், மாஷா அல்லா. வேற? அவ்வளோதானா? சரி. அப்போ நமக்கே இல்லாத தெரியுது அவங்களுடைய நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுச்சு. பொதுவாகவே மாற்றத்துக்கான முதல் படியே தன்னோட நிலையை தெரிஞ்சுக்கிறது தான். நாங்கள் நிறைய கிளைண்ட்டுக்கிட்ட பார்ப்போம், ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. பெரிய போராட்டமாக இருக்கும் அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா ஒத்துக்கிட்டாங்க தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். கரெக்டாக ஒருத்தனுக்கு நோய் வந்திருக்குன்னா, எனக்கு நோய் வந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டா தானே மருந்து கொடுக்க முடியும். ஆமாவா இல்லையா? நான் டாக்டர்கிட்ட வந்தாச்சு, இப்போ எனக்கு நோய் இல்லைன்னு வாய்தா பண்ணாருன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது.
அப்போ ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம பேசுவோம், ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா, அக்கீதா சம்மந்தமாக ஏதாவது குறைபாடுகள் இருக்குதாங்கிட்ட. என்ன இப்படி பேசிட்டீங்க, அஸ்தோஃபிருல்லா சொல்லுங்க, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நல்லா கரைச்சி குடிச்சவன், குரான் சொன்னாலாம் பயங்கரமாக கரைச்சி குடிச்சவன், என்னை போய் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்களேன்னு சொல்லி நம்ம உடனே 2 ரக்கா தௌபா செஞ்சு தொழுற அளவுக்கு பேசிடுவாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே அக்கீதாலேயோ உங்கள் வணக்க வழிபாடுகளையோ குறைபாடு இருக்குதா நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொன்னால், உங்களுக்கு அக்கீதா இல்லை, நீங்கள் வணக்க வழிபாடில் ஈடுபடலைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த மனிதனுங்கிற அடிப்படையில் கொஞ்சம் நம்ம டவுன் ஆகிடுப்போம். கரெக்டாக? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நல்ல அக்கீதாவை படித்தவங்களுக்கு தெரியும், நீங்கள் அக்கீதாவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. இதுதான் ரியாலிட்டி. அக்கீதாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, அக்கீதாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மைனூட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. இதுதான் மெயின். அக்கீதாவும் சில கான்செப்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய இஸ்லாம்லேயே சில கான்செப்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிட்டாலே ஸ்ட்ரெஸ்ஸே வராது. அப்போ நம்ம சொல்லும் போது என்னன்னா, எனக்கு அக்கீதா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் அக்கீதால குறைவா, அக்கீதால எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு மிஸ்டேக் இருக்குது, என்னே அறியாமே அதை பார்க்காம விட்டுருக்கேன், அதை சரி செஞ்சுட்டா சரியாகி போகுது, அவ்வளோதான். வணக்க வழிபாடுகளில் எனக்கு எங்கேயோ பிரச்சனை இருக்குது, அதை நான் சரி பண்ணிட்டா சரியாக போகுது. அப்போ இந்த புரிதலுக்கு வரணும். அப்போ அதுதான் நம்ம சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம ஒரு ஸ்பிசிக்கலாக இதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம குரானிக் அப்ரோச்சில் பார்ப்போம். என்னுடைய வாய்ஸ் கரெக்டாக கேட்குதா, லேக் ஆகுதா, எதுவும் எந்த இஷ்யூஸ் இல்லை? என்னோட வீடியோ எனக்கு லேக் ஆகிற மாதிரி தெரியுது, அதனால கேட்குறேன். சரி, அப்போ அந்த ரூட் காஸ் ஆஃப் எ குரானிக் இன்சைட்ஸ்னு சொல்லக்கூடியது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் ரஃபாக ஒரு தமிழ்லேயே எடுத்து வச்சேன். தமிழில் போயிடலாமா, இங்கிலீஷ்லேயே போயிடலாமா? இங்கிலீஷ்லலாம் உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பராக மெயினாக எடுத்து வச்சுருந்தேன். அப்போ நான் தமிழ் இங்கிலீஷ் 2 சேர்ந்து சொல்லட்டுமா? ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, நோட் பண்ணணுங்கிறதுக்காக. ஓகேவா? தமிழ் இங்கிலீஷ் 2 சேர்த்து சொல்கிறேன். அவங்களுக்கு புரியணும், நோட் பண்ணணுங்கிறதுக்காக. ஓகேவா? அந்த வசனங்கள், ஏன்னா இது இங்கிலீஷில் எடுக்கும்போது தான் ப்ராப்பராக எடுக்க முடியும். தமிழில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கிலீஷ்லலாம் அந்த வசனங்கள் என்னென்ன சொல்லுதுங்கிறத ப்ராப்பராக எடுத்துடலாம். அப்போ நான் தமிழ்லேயே சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு இது ரஃபாக எடுத்து வச்சேன், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அச்சது பிடிக்கும். சரிங்களா? ரஃபாக கேட்பீங்கிறதுக்காக தான் ரஃபாக எடுத்து வச்சேன். என்னோடய மெயின் ஃபோக்கஸ் அந்த பிபிடி தான். பொதுவாகவே நமக்கு லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா, அன்றியும் தீங்கு உங்களை அடைவதெல்லாம் அது உங்கள் கரங்கள் சம்பாதித்ததாம் எனினும் பெரும்பாலும் வச்சு அவன் மன்னித்தருளுகின்றான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று வருதுன்னா நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக தான் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸோட அடிப்படையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் தமிழ், இங்கிலீஷே நான் காட்டுறேன், தமிழே பார்த்துக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? வசனத்தை புரிச்சு வச்சுக்கோங்க. நான் இங்கே பெரும்பாலும் எல்லாரும் தமிழில் தான் கேட்டிருப்பாங்க. வசனத்தை புரிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? சரி, அன்றியும் தீங்கு உங்களை அடைவதெல்லாம் நீங்கள் செய்த உங்கள் கரங்களால் சம்பாதித்தது தான் இன்னும் பெரும்பாலும் நிச்சயம் அவன் மன்னித்து தருகின்றான். பாவங்கள் அடிப்படை நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய நம்ம பிரச்சனைக்கு அடிப்படை மூல காரணமே பாவம் தான். அது நீங்க இல்லைன்னு சொல்லவே முடியும். இங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தரும் பாவம் செய்யக்கூடியவங்க தான். இங்க யாரும் மலக்கு கிடையாது. ஓகேவா? இங்க இருக்கக்கூடியவங்க யாரும் மலக்கு இல்லை, பாவங்கள். அப்ப இந்த பாவங்கள் அடிப்படை எனக்கு ஒரு லைஃப் அதான் என்ன பண்ண சுய பரிசோதனை செய்யணும். நான் லைஃப்ல எதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் எங்க தவறு விடுறேன். டெய்லி ஒரு மனிதன் நம்ம செய்யறோமா, சுய பரிசோதனை செய்யுமா? நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிட்டோமான்னு கரெக்டாக செக் பண்ணுறோம், பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துருச்சான்னு கரெக்டாக செக் பண்ணுறோம், பேங்க் பேலன்ஸும் செக் பண்ணுறோம், எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். தன்னிலையை பற்றி என்னைக்கா செக் பண்ணியிருக்கோமா? டைம் ஒதுக்கி இருக்கோமா? ஏன் புறம் பேசுறதுக்கு மெயின் ரீசன் சொல்லுங்க. புறம் பேசுறதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? புறம் ஒரு மனிதன் பேச ஆரம்பிக்கிறானா அவன் தன்னை பற்றி யோசிக்கல, அவ்வளோதான். புறம் பேச ஆரம்பிக்கக்கூடியவங்களோட எல்லா வழியும் தெரியுமா, அவன் தன்னை பற்றி யோசிக்கல, மற்றவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே மற்றவனை பற்றி எப்படி யோசிக்க முடியும்? என்னுடைய பாவங்களையும் நான் செய்த பிழைகளையும் இப்போ நமக்கு ஒரு தோணும், நான் தௌபா செஞ்சு மீண்டு வந்துட்டேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருவான், நான் பாவமே செய்யலையே. இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? சில பேரோட மனநிலை நல்லா இருக்கும், நான் பாவமே செய்யலையே, நான் ஏன் பாவம் மன்னிப்பு கேட்கணும்பா. சீரியஸா
நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. சில பேர் உள்ளத்தில் ஆழமாக அந்த நம்பிக்கை இருக்கும். நான் பாவமே செய்யலையே, நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், சும்மா 4 பேரை பேசிட்டேன், நான் ஏன் பாவம் மன்னிப்பு கேட்கணும், என் லைஃப்பில் அதே நான் என் லைஃப்பில் பாவம் தான் காரணமாக இப்படிலாம் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறதே பெரும்பாவம். பாவமே செய்யலை, நான் ஏன் பாவம் மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு கேள்வி இருந்தால் ரசூலா கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாவா இல்லையா? ஒரு நாளைக்கு என் உள்ளத்தில் நான் 70க்கு மேற்பட்ட முறை பாவம் மன்னிப்பு தேடுறேன். ஏன்னா உள்ளத்தில் கரை படிதுன்னாங்க ரசூலா. ரசூலா இத்தனைக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சாங்கிறது மறுமையில தான் தெரியும். ஆமாவா இல்லையா? பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டுருச்சா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்மா உலகத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கத்தில் கொஞ்சம் ஈடுபாடுகளோடு இருக்கோம்னா நல்லா பாவத்தை மன்னிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நம்ம போகலாம், நம்பிக்கையோட. ஆனால் கன்ஃபார்மாக மறுமையில தான் தெரியும். அல்ல இல்லை எந்த பாவத்திலலாம் மன்னிச்சு எந்த பாவத்தை மன்னிக்கலன்னு மறுமையில தான் நமக்கு தெரியும். அப்போ நம்மளாம் அனுதினமும் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு தான் இருக்கணும். அப்போ ரசூலா முன்பின் பாவத்தை மன்னிக்கப்பட்டவங்க கேரண்டி கொடுத்துட்டான்ல, உங்களுக்கு முன் செஞ்ச பாவங்களையும் மன்னிக்கப்பட்டாச்சு, பின்னாடி நீங்கள் பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு. முன்பின் பாவங்கள் மன்னிப்பு அப்படின்னா முன்னாடி செஞ்ச பாவங்கள் மன்னிப்பு, அதை மாற்றுக்கிறது இல்லை. பின்னாடி என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு தான், அதான் அதுக்கு அர்த்தம். கரெக்டா? அந்த அர்த்தத்துக்கு அர்த்தம் ரசூலா செய்ய மாட்டாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. ரசூலா எப்போதும் தூய்மையான செய்ய மாட்டாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அர்த்தம் தான் அர்த்தம். அப்போ அந்த விஷயங்களை அடிப்படை ஸ்ட்ரெஸ் இதில் தான். அதனால தான் நம்ம இதில் என்ன கொண்டு வரோம்? அக்கௌண்டபிலிட்டி, டிவைன் விஸ்டம், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ், பர்பஸ் ஆஃப் ட்ரையல்ஸ். என்ன பர்பஸ்? வாழ்க்கையோட பர்பஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் என்ன? செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். அக்கௌண்டபிலிட்டி என்ன? என்ன? அப்போ இதெல்லாம் ஒரு மனிதன் உட்கார்ந்து யோசிக்கும் போது தான் அவனுடைய மனநிலைகள் சரியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன, நாம லைஃப்பில் ஒன்று நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணுறீங்களா, முதல் நீங்கள் ரைட் நான் எங்கேயோ தவறு செய்கிறேன், என்னையே எங்கேயோ இறைவனுக்கு மாற்றமாக செஞ்சுட்டு இருக்கிறேன், ஏதோ நான் எங்கேயோ பிழை விடுறேன், அது என்ன பிழைங்கிறத கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அதை தேடுங்க. ஏன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும், ஒரு சமுதாயத்தோட மாற்றம் அப்படிங்கிறது தனிநபர் மாற்றம் தான். நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட ஆசை என்ன? இப்போ இங்கே கேட்டீங்க பேரண்டிங்க நான் என் பேரண்ட்டை நான் என்னோட குழந்தையை நல்லபடியாக வளர்க்கணும், மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, அது யூஸ் பண்ணக்கூடாது, இது யூஸ் பண்ணக்கூடாது, என் பேச்சு கேட்கணும், சொல்கிறோமா இல்லையா? கரெக்டாக என் பேச்சு சொல் பேச்சு ஃபுல்லாக கேட்கணும் அப்படியே எல்லாருடைய பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு இருக்குதா? ஆனால் அதுக்கு நான் என்ன எஃபெக்ட் போட்டிருக்கேன்? படி படி படி, மொபைல் பார்க்காத, சாப்பிடு ஒரு பேச்சா? செயலில் காட்டும். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், இதுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் இருந்துச்சு, கரெக்டா? எப்போ? ரசூலா காலத்தில், ரசூலா காலத்துக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் இமாம்கள் வந்தாங்கல்ல, ஆமாவா இல்லையா? அப்போ இருக்கிற ஹாஃபில்கள் பெண்கள் உருவானாங்களா இல்லையா? ஹாஃபில்கள் உருவாக முடிஞ்சா? பெண்கள் மார்க் அறிஞர்களாக மாறினாங்களா இல்லையா? ஏன் இப்போ முடியல? நமக்குள்ள ஒரு தோணும் என்னன்னா, நம்ம ஒரு சிஸ்டம் வச்சிருப்போம், எனக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளையை வளர்க்கணும், மாற்றுக்கிறதே இல்லை, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் நீங்கத்தை வச்சு முயற்சி பண்ணினா கொடுக்காம இருக்க போகிறான். நாங்கள் எல்லாருமே நீங்கள் ஹாஃபில் ஆகுங்க ஆனினா ரொம்ப சந்தோஷம், நீயத்தை வச்சு நீங்கள் ரொம்ப ஹாஃபில் ஆனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் மார்க்கத்தை தேடுறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம்? அப்ளை பண்ணுறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறோம்? இந்த புறம் பேசுறது, கோல் பேசுறது தவிர்த்து இருக்குது. நான் பேச போறேன் அப்படின்னா, நான் பேசல, இன்னொருத்தன் பேச வரானா நம்ம தடுக்கிறோமா? பேசாத, என்கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன், என்கிட்ட பேச தடுக்கிறோமா? ஏன் தடுக்கிறது இல்லை? ஏன்னா நமக்கு ஒரு சைத்தன் அப்போ தான் ஒரு உங்களுக்கு ஒரு இது செய்வான், அவன் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுல்ல. அவன் மனசு கஷ்டப்படுறது செகண்டரி இருக்கட்டும், அப்படியே எழுதிட்டு போயிடுவான் நம்மளை. அப்போ அடிப்படை புரிதல். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஒரு காமனாக இருக்கக்கூடிய பாவங்கள்ல ஒன்று புறம் பேசுறது, அது விதிவிலக்கே இல்லை. இறைவன் பாதுகாத்த சாலியான அடியார்களை தவிர மற்ற எல்லாரும் அது விதிவிலக்கு கிடையாது. ஒரு பக்கம் நன்மை செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், தகைச்சு அப்படி தொழுவாங்க, தொழுது முடிச்சு புறம் தான், எப்படிடா நமக்கு தோணும். அப்போ அந்த ரூட் காஸ், அடிப்படை ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? அடுத்து முக்கியமான ஒன்று இருக்குது, அடுத்து போகலாமா? இப்போ நம்ம இஸ்லாம் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் குரூப்பில் மெசேஜ் போட்டால் ரீப்ளை பண்ணணும், ஓகேவா? முக்கியமான ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறேன், எல்லாம் ஸ்லோவாக இருக்கிறீங்க, இங்கே மட்டும் தம்ஸ் அப் வருது. அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுங்க, ஓகே?
நாளைக்கு உள்ள கிளாஸுக்கு ரெடி ஆகுங்க, ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சரி, அடுத்து ஸ்பிரிச்சுவல் கான்சிக்வன்ஸ். ஸ்பிரிச்சுவல் கான்சிக்வன்ஸ்னா என்ன? ரசூலா சொல்லக்கூடிய முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி, a person is deprived of professions because of a sins that committed. என்னது சொல்றாங்க ரசூலா? ஒரு மனிதனுக்கு அளிக்கப்படக்கூடிய ரிஸ்க் தடுப்பதெல்லாம் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் தான் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. ஒரு மனிதன் தன் வாழ்நாட்கள்ல ரிஸ்க் தடுக்கப்படுவதெல்லாம் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக தான். ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரிஸ்க்குங்கிறது அரபியோட வார்த்தை, அதுக்கு தமிழில் மொழிபெயர்க்க முடியாது. அதிகபட்சம் உணவுன்னு மொழிபெயர்த்திருப்பாங்க, கரெக்டா? உணவு பொருளாதாரம் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனால் ரிஸ்க்குங்கிற வார்த்தைக்கு உணவு பொருளாதாரம்லாம் கிடையாது, அது ஒன்று, அவ்வளோதான். அதோட மொழிபெயர்ப்பில் அது ஒன்று, உணவு ரிஸ்க். ரிஸ்க்குங்கிறது மனிதனுக்கு தேவையான அனைத்துமே. நீங்கள் இந்த இம்மை மறுமையில சந்தோஷமா வாழணும், உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாமே ரிஸ்க்கு தான். ஆரோக்கியமாக இருக்கட்டும், நல்ல கணவன் மனைவி வாழ்க்கையாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், சாலிகான பிள்ளைகளாக இருக்கட்டும், மார்க்கத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறதா இருக்கட்டும், இபாதத் செய்கிறதா இருக்கட்டும், வணக்கசாலி ஆகிறதா இருக்கட்டும், என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே பொருள் அடங்கக்கூடியதா ரிஸ்க். எஸ் ஆர் நோ? நம்ம என்ன பண்ணுறோம்னா பெரும்பான்மையான நேரங்கள் இப்போ அதோட அவேர்னஸ் இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு மத்தியிலேயே என்னன்னா ரிஸ்க்குன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் வந்து நின்றுது. நிற்கிறது பிரச்சனை இல்லை, நிற்கும். ஏன்னா அது நம்ம லைஃப்பில் ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. பொருளாதாரம் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால நம்ம அதைத்தான் அதிகமாக யோசிக்கிறோம். அப்போ ரிஸ்க் தடுக்கப்படுது அப்படின்னா யோசிக்கணும். இப்போ நான் நல்லா லக்ஸரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் சில ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ் நான் ஒன்று இழக்கிறேன் அப்படின்னா அப்போ எது காரணங்கிறது யோசிக்கணும். நான் செஞ்ச பாவமா, அல்லது அல்லாஹ் தஆலா என்னோட பாவத்தை என்னுடைய ஈமானை சோதிக்கிறானா? இந்த ரெண்டுக்கும் நம்ம எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியும்? நான் ஒரு பிரச்சனையை சதிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா இது பாவத்தால் வரக்கூடிய பிரச்சனையா, அல்லது அல்லாஹ் ஈமானை சோதிக்கிறானா? இது நம்ம குரான்ல சுன்னத்துல்லான்னு ஒரு டாபிக் இருக்கு, நம்ம இஸ்லாம் சைக்காலஜியில் வரும். அல்லாஹ்வுடைய சுன்னத், சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கான்செப்ட். அது ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும். அல்லாஹ்வோட சுன்னத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரசூலாவோட வழிமுறையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வோட வழிமுறை குரான்லேயே சொல்லுவோம். அல்லாஹ் தாலே சொல்லுவோம். அல்லாஹ் தாலே குரான்ல சொல்லுவான், என்னுடைய சுன்னத்து, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த வழியை நீங்கள் காண மாட்டீங்க, எந்த மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லுவான். அப்போ அல்லாஹ்வோட வழி என்னன்னு தேடி படிக்கும்போது அற்புதமான இருக்குது. அதோட இஸ்லாமிக் சைக்காலஜியோட ஸ்டூடெண்ட் இதில் வரும், அவங்களுக்கு அந்த டாப்பிக்கில் இருக்குது, ரொம்ப அற்புதமானது. அப்போ அப்போ அந்த ரிஸ்க்கை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன, அந்த ரிஸ்க்கை தடுக்கிறதுக்கான என்னோட வழிகள் என்ன, அதை அடைக்க முற்படணும். ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? வட்டிக்கு ஆட்டோ வாங்கி ஆட்டோவோட ஃப்ரெண்டில் எழுதியிருப்பாங்க தவக்கல்லா, ஹஸ்புனுல்லா அமல் வக்கீல்னு எழுதியிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கணும். இல்லை வீட்டு லோனுக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு முன்னாடி இது என்னுடைய அல்லாஹ்வுடைய அருட்கொடை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறனே தெரில, புரியுதா? லோன் எடுத்து வீட்டை கட்டிடுவாங்க, வீட்டை கட்டிட்டு வீட்டுக்கு மேலே அல்லாஹ்வோட அருட்கொடைன்னு எழுதியிருப்பாங்க. என்ன லாஜிக்கு? அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், நீங்கள் வட்டி எடுத்தீங்கன்னா வட்டியை நான் அழிச்சிருவேன், என்கிட்ட போர் செய்கிறதுக்கு சமம்ட்டான். போர் செய்கிறதுக்கு சமம் அல்லாஹ்விட்ட போர் செய்கிறதுக்கு சமங்கிற ஒரு வழிமுறையை எடுத்து வச்சு நான் வீட்டை கட்டி வச்சு அல்லாஹ்வோட ரஹ்மத்துன்னு போட்டால் அல்லாஹ்வோட ரஹ்மத்து இறங்கிருமா? இல்லை. எத்தனை பேர் நம்ம இன்னே நான் சேர்த்து தான் சொல்கிறேன், இங்கே யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது, கரெக்டுங்களா? நம்மள எத்தனை பேர் பிரச்சனை வந்துச்சுன்னா லேண்டையோ அல்லது ஒரு ஜொல்லையோ அடகு வைக்க தான் நம்ம முயற்சி பண்ணுமே தவிர சேல் பண்ணிட்டு பரவாயில்ல அல்ல எனக்கு கொடுப்பான்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நான் என் காதால கேட்டிருக்கேன். மார்க்கம் தெரிந்த ஒரு பெண், அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு இதில் சொல்கிறாங்க, நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் இப்படி வட்டியில போய் கொடுக்கறதுக்கு நீங்கள் வித்துடலாம்ல அப்படின்னு. மனசு வர முடக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்டே சொல்கிறேன், நீங்கள் இப்போ அல்லாஹ்காண்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் திருப்பி தருவான் தானே? திருப்பி தர மாட்டேன். நல்லா நீங்கள் கொடுக்குறது அல்லாஹ்க்காக தானே, இழக்கிறது அல்லாஹ்வுக்காக தானே. அல்லாஹ் வட்டிக்கு போகக்கூடாதுன்னு நீ இழக்க சொல்லியிருக்கேன், அப்போ நான் வித்துருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க மாட்டானா? மனசு வரலை. அடகு தான் வச்சாங்க, பேங்க்ல லோன் தான் வச்சாங்க, இன்னும் திருப்பலை. இதுதான் டாஸ்க். வச்ச லோனை இன்னும் திருப்பலை, வட்டிக்கு மேலே போய் சேலுக்கு தான் வந்துச்சு, கட்ட முடியாமல்.
இது அடிப்படை நியதி, யாரும் இதுல மாற்றுக்கிறது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒன்று சொல்லிட்டாம்னா அது மாற்றமே கிடையாது. அது எப்பேற்பட்ட நீங்க 5 நேரம் தொழுதும் சரி, எல்லாம் பண்ணாலும் சரி, அதுல இருந்து இப்போ சில பேருக்கு இஷ்யூஸ் இருக்கும். சில கமிட்மெண்ட்ல தெரியாம அல்லது வேற வழி இல்லாம உள்ள மாட்டியிருப்பாங்க. அப்ப அவங்க ஆழமா அல்லாட்ட பிரார்த்தனை செய்யணும். என்னது, இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன், இதுல இருந்து எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துரு. அதில் இறைவன் பாதுகாத்த நபர்களை தவிர மற்ற எல்லாருமே விழுந்துருவாங்க. நம்ம கண்ணால நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணால பார்த்தேன். தாவா பண்ணிட்டு இருந்த தாய், ஆச்சரியமானது. இப்போ அவர் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு. எப்படின்னே தெரியாது எனக்கு. அப்படியே நான் கேட்டிருக்கிறேன், உங்களை பார்த்து தான் நாங்களாம் தொழுகையிலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அப்படியே மாறிட்டீங்க அப்படின்னு. அப்போ இது நம்ம அல்லாட்ட அனுதினமும் இந்த மாதிரி பாவங்கள் இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்ற கான்சிக்ஸ் ஆஃப் நெக்லெக்ட் 23வது அத்தியாயம் 76ல சொல்றா, they did not humble themselves or their lord or did they pray with humility. என்ன சொல்றானா, உங்களுக்கு திடனாக நாம் அவர்களை வேதனை கொண்டு பிடித்திருக்கின்றோம், ஆனால் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு பணியவும் இல்லை, தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு நாம் சோதனையை கொடுப்பதெல்லாம் எதுக்காக தெரியுமா, என்கிட்ட நீங்க பணிஞ்சு வரணும் தான் அல்லாஹ் சொல்றான். என்கிட்ட பணிஞ்சு வந்துருங்க, அவங்க சோதனையை நீக்கிறதுன்னு சொல்றான். பணியை நம்ம தயாரா, அதுதான் பணிய தயார்னா நன்மையான விஷயங்கள் இல்லைங்க. பணிய தயாருங்கிறது நன்மையான விஷயங்கள் அல்லாட்ட பணியிறது மட்டுமல்ல, பாவங்கள் இருந்து தூரமாகிறது. என்னால முடிஞ்ச அளவுக்கு தூரமாகணும், அதுக்கு உழைக்கணும், அதுக்கு நான் எஃபர்ட் போடணும். பொறுமையில அது ஒரு பொறுமை. எப்படி நன்மை செய்யறதுல ஒரு பொறுமை நமக்கு தேவையோ, பாவங்கள் செய்யாம இருக்கிறதுல நமக்கு ஒரு பொறுமை வேணும். மனிதன் அடிப்படையில் நமக்கு பாவங்கள் வரும். அப்ப அதை நம்ம சரி செஞ்சு நீ போக மாட்டேன், இனி பண்ண மாட்டேன், அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான அடிப்படை ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாவா இல்லையா? இப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸை பார்த்துடலாமா? எல்லாம் தெரியுது, சொல்லிட்டீங்க. ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சாச்சு. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கெய்னஸ், இந்த பவர் ஆஃப் ஹியூமிலிட்டி, கால் டு ப்ரேயர், ஸ்பிரிச்சுவல் ஹார்னிங் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லக்கூடியது இது டிவைன் சொல்யூஷன்ஸ். ஃபிலிம்னஸ் 17வது அத்தியாயம் 27 வரக்கூடியது. அல்லாஹ் கீப்ஸ் ஃபைம் தோஸ் ஹூ பிலீவ் வித் ஃபைம் வேர்ட் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஹியர் ஆஃப்டர்னு சொல்றா. இதை நீங்க தமிழ்ல பார்த்தா அல்லாஹ் சொல்லக்கூடியது, எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை உலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றார். இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழி தவறு செய்து விடுகின்றான். மேலும் அல்லாஹ் தான் எதை நாடுகின்றானோ அதை செய்கின்றான். இதுல மேல இருக்கிறத பாருங்க, எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை உலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றார். எத்தனை பேருக்கு இப்னு கசீர் தெரியும்? தஃப்சீர் இப்னு கசீர் தெரியுமா தெரியாதா? அப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு போயிட்டு இந்த வசனங்களை குறிச்சு வேகமா என்ன தஃப்சீர் போட்டிருக்காங்கன்னு படிக்கணும். ஓகேவா? இதுக்கு தஃப்சீர் என்ன சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் எடுத்து படிங்க. படிக்காம மாற்றம்லாம் வராது. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்பிட்டு நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கை மட்டும் போதுமா? நம்மளும் தேடி பார்க்கணும் கரெக்டாக தான் சொல்றாரான்னு. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடியது, ஈமான் கொள்கிறார்கள் அல்லாஹ் இம்மையிலேயும் மறுமையிலேயும் உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துவானா? இம்மையிலேயே உங்களுக்கு சோதனை வந்தால் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான், கபூர்லேயே உங்களை உறுதிப்படுத்துவான், மறுமையிலேயே உறுதிப்படுத்துவான். கபூர்ல எங்க உறுதிப்படுத்துவான்? 4 கேள்விகள் கேட்பான்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மனிதன் கபூர்ல அடைக்கப்பட்டா மலக்கமால் 4 கேள்வி கேட்பான்னு சொல்லி, அப்ப அந்த 4 கேள்வி கேட்கும்போது யார் அல்லாஹ் உறுதிப்படுத்தி அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண வைப்பானா? யார் அல்லாஹ் ஈமான் கொள்கிறார்களோ. அப்ப ஈமான்னா என்ன? அல்லாஹ் எல்லாரும் நம்புறோம், மாற்று கருத்தே இல்லை. இப்போ ஒண்ணுமில்ல, உங்களோட கேள்வி கேட்கிறேன், அல்லாஹ் பத்தி பேசுங்கன்னா எத்தனை பேர் பேச முடியும்? இப்போ நான் ஒண்ணுமில்ல, ஒரு ஜஸ்ட் லைக் தட் இவரை பத்தி, உங்க ஹஸ்பண்டை பத்தி பேசுங்க, அல்லது உங்க பாஸை பத்தி பேசுங்கன்னா, என் பாஸ் எப்படி தெரியுமா, ஒரு கரெக்டான நல்ல பாஸா நல்ல ஹஸ்பண்டா இருந்தாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் எப்படி தெரியுமா, எனக்கு வேணுங்கிறது அப்படி கொடுத்துருவாரு, வேணுங்கிறது கேட்டதும் கொடுத்துருவாரு, எனக்கு நல்லா செய்வார், அது பண்ணுவார், இது பண்ணுவார், அவர் ஃபேமிலி அப்படி பார்த்துப்பாரு, இப்படி பார்த்துப்பாரு, என் பாஸ் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. எல்லாம் அவங்களுடைய பண்புகளை தான் சொல்லுவோம், கேரக்டர் தான் சொல்லுவோம். கரெக்டா? அவங்க என்னென்ன கேரக்டர், நல்ல கேரக்டராக எல்லா கிட்டையும் சொல்லுவோம். அல்லாஹ் பத்தி பேசுகிறேன் என்ன சொல்லுவது? அல்லாஹ் யார் தெரியுமா? அல்லாஹ் வானத்தையும் படைத்தவன், பூமியையும் படைச்சவன், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அதோடு நிப்பாட்டிக்கிறது. அஸ்மா சிஃபாத் அல்லாஹ்வோட பண்புகள் இருக்கு. அர்-ரஹ்மான் ரஹீம் 99 பேர்கள் மனனம் செஞ்சா அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க? சொர்க்கம் உறுதினாங்க. 99 மனனம் என்னங்கிறது சும்மா ரஹ்மான் ரஹீம் யா ஹய்யூல் யா கய்யூம்
அல் ஃபத்தா இப்படி நீ மனப்பாடம் பண்றதா? அதோட பொருள் என்ன, மீனிங் என்ன, அல்லாஹ்வோட பண்பு என்ன? இப்போ நான் எந்த நேரங்களில் இப்போ ஒரு இக்கட்டான சூழல் இருக்கானா இந்த நேரங்களில் நான் அல்லாஹ்வை எப்படி அழைக்கணும்? கரெக்டா? இப்போ ஒரு பண்பு, இப்போ ஒரு உதாரணமா பணம் பணம் எனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது. பொருளாதார பிரச்சனைனா அல்லாஹ் தஆலா ரஸாக். அப்போ அந்த புரிதலோடு அழைக்கும் போது ஒரு பவர் இருக்குமா இருக்காதா? அல்லாஹ்வோட புரிதலோடு நீங்க அஸ்மா சிஃபாத்தை பயன்படுத்தும் போது பவர் இருக்குமா இருக்காதா? ஆமாவா இல்லையா? அப்போ அந்த புரிதலோட எத்தனை பேர் தேடி படிச்சிருக்கிறோம்? அஸ்மா சிஃபாத் எத்தனை பேர் தேடி படிச்சிருக்கோம்? அஸ்மா சிஃபாத்னு ஒரு புக் இருக்கு, தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? எது இந்த ரமலான் வந்ததும் ஒரு சாட், ரமலான் வந்ததும் சாட் போட்டு கொடுப்பாங்க. அந்த சாட் இல்லை, எல்லா ஜவுளி கடையிலையும் சாட் போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த சாட்டு கிடையாது. டெஃபினிஷனாக ஒரு புக் இருக்கு. டெஃபினிஷனாக ஒவ்வொரு பேர்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு புக்கு தமிழ்லேயே இருக்கு, படிக்கணும். எத்தனை பேர் வீட்டில் இப்னு கசீர், குரான், புகாரி, முஸ்லீம், திருமதி, நசாய், இப்னு மாஜா, எல்லார் வீட்லேயும் நம்ம வீட்டில் எல்லாட்டையும் கோல்டு இருக்கும். கரெக்டா? இருக்கிறது தப்பு இல்லை, கரெக்டு தான், இருக்கிறது கரெக்டு தான். அதை நம்ம செய்யணும். வீட்டில் பாடு டிவி இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் டிவி இருக்கும், சம்மந்தமே இல்லாத ரூமில் ஃப்ரிட்ஜ் இருக்கும், சம்மந்தமே இல்லாத ஏசி இருக்கும், எல்லாமே இருக்கணும். இருக்க வேண்டியது இருக்க. கல்வி, எஜுகேஷன் இஸ் மஸ்ட். எஜுகேஷன் இஸ் மஸ்ட். அப்போ அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணியிருக்கிறோம்? குரான் தர்ஜுமா என்ன படிக்கிறோம்? இந்த அருக்கு பாருங்களேன், இதை நான் இந்த நோட்டு ஃபுல்லாகவே குரானில் ஒரு வசனத்தை என்ன சொல்லுதுங்கிறது எனக்கு புரிஞ்சதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ நான் ஒரு குரானை வாசிக்கிறேன்னா என் லைஃப் எனக்கு பிரச்சனை இருக்காண்டி நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நடத்துறதுனால எனக்கு ஸ்ட்ரெஸ் வராமல் எதுவும் இருக்கா? விதிவிலக்கு இருக்குதா? ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்ட்ரெஸ் வரத்தான் செய்யும். அப்போ என்னோட லைஃப்பை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்தால் நான் என்னென்ன குரான் வசனங்கள் என்னென்ன அமல்கள் செய்யணும், அது குரான் சொன்னால என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு நான் எழுதி வச்சது அந்த நோட்டு. அப்போ இந்த மாதிரி நோட்டு நம்ம போடணும். சும்மா அலிஃப்லாம் மீம் தாலிக்கல் கிதாப்ல ரைவ ஃபீ ஹுதல் முத்தகீன் அல்லாஹ் ஸ்டார்டிங்கே சொல்றான் அப்படின்னா இதில் எத்தையும் சந்தேகம் இல்லை, பயபக்தியோட நேர்வழி காட்டும் நல்லா சொல்றான். நேர்வழி காட்டிங்கிறான். இப்போ பயபக்தியோட யாரு? அப்போ அதை நம்ம வாழ்க்கையில படிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதான் ஜஸ்ட், அதுதான் மாற்றம்னு சொல்றோம். சகாபாக்களை புகழ்றோம், சகாபாக்கள் வாழ்க்கையை பார்த்து நம்ம நல்லா பண்றோம், மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ணான்னு யோசிக்கணும். வரலாற்று எத்தனை பேர் வரலாற்றை பார்த்துருக்குறோம், படிப்பனையே பார்த்துருக்குறோம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை படிக்கிறோம், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவோட வரலாற்றை படிக்கிறோம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை படிக்கிறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வரலாற்றை படிக்கிறோம், இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அபூதர் அல் கிஃபாரி, அபு தஹ்தா, உகாஷா, இப்படி படிச்சுக்கிட்டே போகிறோமே. படிச்சுட்டு என்ன வார்த்தை சொல்கிறோம்? சுபஹான் அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லா அப்படின்னு கடந்து போயிடுறோம். என் வாழ்க்கையில நான் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறோமா? அபு தஹ்தா அவர் ஒரு மரத்தை கொடுத்தாரு, அந்த மாதிரி அல்லாவோட பாதையை நான் என்ன செஞ்சேன்? தோட்டத்தை கொடுத்தாரு, அல்லாவோட பாதையை நான் என்ன செஞ்சேன்? அதெல்லாம் வரணும், செய்யணும். அப்போ ஈமானுங்கிறத தேடி படிங்க, அதுதான் பெஸ்ட்டு. அடுத்த சொல்யூஷன்ஸ்லாம் அல்லாஹ் மூமீன்களை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நேசர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அவர்கள் ஈமான் கொண்டு பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நன்மாயிரம் உண்டு. அல்லாஹ் ஒரு வாக்குறுதிகளில் எவ்வித மாற்றமும் இல்லை. இதுதான் மகத்தான பெரும் வெற்றியாகும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் இங்கே சென்னையில் சரவணா ஸ்டோர் இருக்குது, கரெக்டா? சரவணா ஸ்டோரில் இத்தனாம் தேதியிலேருந்து இது சரி தப்பிலாம் கிடையாது. எல்லாரும் போகத்தான் செய்வோம். யாரும் நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, போக தான் செய்வோம். எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் ஒரு 5 நாள் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு கோல்டை சரவணா ஸ்டோர் இல்லை, சரவணா ஸ்டோர் சொல்லிட்டோம், லலிதா ஜுவல்லர்ஸ், ஏதோ ஜுவல்லர்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு கோல்டை பாதி விலைக்கு தரோம்னா போகவே மாட்டோமா? இல்லை உங்கள் சைடில் என்ன நகைக்கடை இருந்தாலும் அந்த பிராண்டோட நகைக்கடை போய் கேட்டிங்கன்னா பாதி விலைக்கு நான் தருவேன், போக மாட்டீங்களா? போவோம். இங்கே யாரும் போக மாட்டேறேன். நான் இப்போ சொன்னாலும் நானே இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்டே சொல்லிடுவேன், சிஸ்டர் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளாஸ் நடத்திக்கிறேன் அப்படின்ட்டு இந்த 10 நிமிஷம் நிப்பாட்டிப்போம், சரிங்களா? அடுத்த வாரம் கிளாஸ் பாட்டுப்போம், நானே வச்சு போட்டு போயிடுவேன். ஏன்னா கோல்டு விற்கிற விலைவாசிக்கு வாங்கணும், கரெக்டா? போயிடுவோம். ஏன் போகிறோன்னா, ஏன் நான் போகிறேன்? எனி ஆன்சர்ஸ் யாராவது சொல்லுங்க, ஏன் நான் அந்த இதை போகிறேன்?
நம்பிக்கையில. அந்த கடைக்காரர் சொன்ன நம்பிக்கையில போறேன். கரெக்டா? அதானே, கடைக்காரர் சொன்னாருங்கிற நம்பிக்கையில நான் போறேன். ஆயா போட்டிருக்கு சிஸ்டர், நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேல பாருங்க, மேல இருக்கு பாருங்க. அப்ப அந்த நம்பிக்கையில நான் போறேன். அப்ப அந்த நம்பிக்கையே வாழ்க்கையில் இருக்குதா? நம்ம தான் படிக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படிக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படிக்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படிக்கிறோம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படிக்கிறோம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படிக்கிறோம், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படிக்கிறோம், உசைர் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படிக்கிறோம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படிக்கிறோம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படிக்கிறோம், ஜுவைப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படிக்கிறோம். எல்லாத்தையும் படிக்கிறோம், படிக்க மட்டும் செய்கிறோம். ஒருத்தர் ஒரு கேட்டகரி படிக்கிறோம், ஒரு கேட்டகரி படிக்காம கூட விட்டுருதோம். கரெக்டா? அதுல இருந்து படிப்பினைகள் என்ன? ஐயூப் அலைஹிஸ்ஸலாமை பத்தி பேசுங்கன்னா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம வாழ்க்கையில பொறுமையா இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமைக்கு உதாரணமா காட்டுவோம். அதுல இருந்து கோர் லேர்னிங் எப்படி எடுக்க முடியும் என்னால? மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்று படிப்பினையில இருக்கு, அப்படி ஒரு படிப்பினை இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை நீங்க லைஃப்ல அப்ளை பண்றதுக்காக ஒரு படிப்பினைகள் எடுத்தீங்கன்னா அப்பேற்பட்ட படிப்பினை இருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றுல. இப்போ பீஸ் ஃபார் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ். அப்போ அல்லாவோட நேசர்களுக்கு பயம் இல்லை. அப்போ என்ன, திரும்ப போங்க, தக்குவாவோட போங்க. அல்லாஹ் என்ன சொல்ற? அந்த பாத் ஆஃப் தக்குவா, இறையச்சத்தோட இருங்க. அப்ப அந்த மனநிலை எனக்கு வேணும். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடியது இந்த ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிலீஃப். நீங்க ப்ராக்டிக்கல் பண்ணக்கூடியது இருக்கு. கரெக்டா? ப்ராக்டிக்கல் அல்லாஹ் எஸ்டாப்ளிஷ் பிரேயர், கிவ் ஸகாத் அண்ட் ஒபே த மெசஞ்சர்ஸ். அல்லாவோட சலா ப்ரேயர் பண்ணுங்க, ஜக்காத்து கொடுங்க, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு நல்லா சொல்றான். 24:56 அல்லாஹ் கூட சொல்லக்கூடிய வசனம் என்ன சொல்றா? ஒருத்தர் தமிழே வாசி கட்டுறேன். நீங்கள் கிருபை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், மேலும் தூதருக்கு கீழ்ப்படியுங்க. ரசூலாக கீழ்ப்படிங்க, அல்லாவோட தூதருக்கு கீழ்ப்படிங்க, தொழுகையை நிறைவேற்றுங்க, ஜக்காத்தையும் கொடுங்க. ஜக்காத்து சுபஹான் அல்லாஹ் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கணும். அல்லாஹ் தாலா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஜக்காத் இங்கே இருக்கிறவங்க ஒழுங்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே இங்கே இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை சரியாயிடும். சமுதாயத்தை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடலாம். பெரிய ஒரு என்ன சொல்ல, ஒரு யூனிவர்சிட்டியே நம்ம பில்ட் பண்ணலாம். யூனிவர்சிட்டி அந்த அளவுக்கு யூனிவர்சிட்டியை பில்ட் பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம எஜுகேஷனை கொடுக்கலாம். ஏன் ஃப்ரீ எஜுகேஷனில் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன்னா, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து அது வேல்யூபிள் இல்லை, மதிக்க மாட்டாங்க. மதிக்க மாட்டாங்க, கொடுக்குறவங்களையும் மதிக்க மாட்டாங்க, சப்ஜெக்டையும் மதிக்க மாட்டாங்க, நடத்துறவங்களையும் மதிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ், அவங்களால முடிஞ்ச ப்ரைஸுக்கு நம்ம எஜுகேஷனை கொடுக்கலாம். இப்போ ப்ரேயர், தொழுகை, ஜகாத், ஒபே இந்த மெசஞ்சர், ரசூலுல்லாஹ்வுக்கு கீழ்ப்படி. இப்போ இது எல்லாமே இந்த ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் டு ரிலீஃப். இப்போ நான் உங்களுக்கு என்னால் NLP தெரப்பி கொடுக்க முடியும். கரெக்டா? நான் NLP கிராண்ட் மாஸ்டர், கிட்டத்தட்ட 3 மாஸ்டர் கிட்ட முடிச்சிருக்கிறேன், 3 மாஸ்டர்கிட்ட படிச்சிருக்கிறேன். NLP 3-4 மேலே படிச்சிருக்கேன். கொடுக்க முடியும் என்னால். ஹிப்னோதெரப்பி கொடுக்க முடியும், CPT கொடுக்க முடியும், DPT, என்னென்ன சைக்காலஜியில் என்னென்ன டெக்னிக் தெரப்பிலாம் இருக்கோ எல்லாமே என்னால் கொடுக்க முடியும். எல்லாமே நான் படிச்சிருக்கேன், எல்லாமே சர்டிஃபிகேட்டோட வாங்கியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு 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 புரிதல் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா? இதுதான்டா பெர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன்ஸ். ஆனால் இதுதான் தொழுகிறது தான். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அந்த நேரங்களில் என்னால் இப்போ NLP கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஆக்கிட்டு அந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியும். பட் வாட் இஸ் த பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ்? பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் என்ன? இதே நீங்கள் திரும்ப 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 ஒரு வாரம் அட்டன் பண்ணி இந்த மாதிரி NLP எத்தனை நாளைக்கு எடுத்துகிட்டு இருக்க முடியும் உங்களால்? இப்போ திரும்புறது ரப்பு பக்கம் திரும்பணுமா கூடாதா? நான் NLPயே கொடுத்தாலும் அல்லாஹ் நாடுனா தான் உங்களுக்கு க்யூர் ஆகும். அல்லாஹ் நாடுனால என்னால் NLPயே உங்களுக்கு கொடுக்க முடியும். கரெக்டா? அப்போ அந்த இது அவனோட இது வேணும். இப்போ தொழுங்க 2 ரக்காத், பிரச்சனை வருதா? டோன்ட் வரி. மனிதன் அடிப்படையில் நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆமாம் நான் பாவம் செஞ்சுட்டேன். இப்போ அதுக்கு என்ன அடுத்து என்ன? வாட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? உட்காந்து நான் நீ நான் இது பண்ணிக்கிறதா? ஐயோ நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்ன ஏரியா பாவம் செஞ்சுட்டேன். அப்படி தான் இருப்போம் மனிதர்கள், அப்படித்தான். அதனால தான் அவ்வாபீன்கள் நல்லா குரான்ல மென்ஷன் பண்ணுறது. அவ்வாபீன்கள்ங்கிற மென்ஷன் என்ன? அதுக்கு பொருள் அர்த்தம் என்ன? பாவம் செஞ்சு தௌபா செஞ்சு மீண்டு வரக்கூடியவங்களுக்கு தான் அவ்வாபீன்கள் அறிஞர்கள் சொல்லுவாங்க. மீண்டு வரணும், இதுதான் டாஸ்க்கு.
ஓகே நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இதுலேருந்து என்ன பிரச்சனையிலேருந்து காப்பாற்று. ரப்புட்ட பேசணும். ஏன் நீங்கள் உட்காந்து சைக்காலஜி கவுன்சிலிங் எடுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு கவுன்சிலர் கிட்ட என்னால் மனம் திறந்து பேச முடியுதுன்னா என்னை படைச்ச ரப்பு கிட்ட நான் பேசக்கூடாது, அதான் கேள்வி. புரியுதா? ஒரு கவுன்சிலர் கிட்ட என்னால் மனம் திறந்து பேச முடியுது, என்னோட பிரச்சனையை ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுறேன், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து நான் பேசுகிறேன். எனக்கு இப்போ நான் சொல்கிறதுனால என்னோட இது ஃபீஸ் போகலாம், பிரச்சனை இல்லை. பட் வாட் பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் என்ன? ஒரு 3 மணி நேரம் பேசிட்டு உங்களுக்கு நான் 5000 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 5000 அந்த எது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன்? 5000 வாங்குற வரைக்கும் தான். கரெக்டாக? 5000 வாங்கினதுக்கப்புறம் ஓகே நீங்கள் யாரும் நான் யாரோ தான். ஆனால் ரப்புட்ட உட்காந்து பேசுறதுல என்ன, நீ பேமெண்ட்டாக கொடுக்க போகிறீங்க, போயிட்டு 1000 ரூபா முன்பணமாக கொடுத்துட்டு போய் உட்காந்து டோக்கனை போட்டு வரிசையில் என்ன நீங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறீங்க? எப்போனாலும் எனி கைண்ட்ஸ் ஆஃப் எந்த டைலையும் நீங்கள் ரப்போடு இருக்கலாம். அதுக்கு டைம் இருக்குதா? ஏதாவது இந்த நேரத்தில் தான் நெருங்கணும், இவங்க நெருங்கக்கூடாது, எதுவுமே இல்லையே. பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் கூட நீங்கள் துவாக்கள் செய்யலாமே. குரான் மூலமாக நீங்கள் அல்லாட்ட பேசலாம், திக்ரு மூலமாக நீங்கள் பேசலாம். கரெக்டா இல்லையா? அந்த மனநிலை எனக்கு வேணும். அதுதான் இட்ஸ் எ பெர்ஃபெக்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். கடைசியாக ஒரு அமல் கற்றுத்தர எல்லாருக்குமே உள்ள ஆசை தான். அல்லாஹ் நம்மளை வேதனை செய்யக்கூடாதுன்னு நமக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? அல்லாஹ் என்னை வேதனை செய்யக்கூடாது, அல்லாஹ் என்னை வேதனை செய்யாமல் என்னை பாதுகாத்தோம். ஆமாவா? எஸ்ஆர்னோ? ஆமாவாலே சொல்லுங்க. சொன்னா எல்லாம் கட் பண்ணிட்டு போயிடுவேன். அல்லாஹ் என்னை வேதனை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். கரெக்டா? அந்த அந்த அல்லாஹ் வேதனை செய்யக்கூடாதுன்னா அதில் சிம்பிளாக வந்து ஒரு அமலை சொல்லித்தரான் குரான்லே. அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, the shield of istighfar. Allah would not punish them while they seek forgiveness. நபியே, நீங்கள் அவர்களிடையே இருக்கும் காலமெல்லாம் நாம் அவர்களை தண்டிக்க மாட்டோம், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாம் அவர்களை தண்டிக்க மாட்டோம். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, நான் கொடுத்த வாக்குறுதி இல்லை. புரிஞ்சா? நான் கொடுத்த வாக்குறுதி இல்லை, அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. நபியே, நீங்கள் அவர்களிடையே இருக்கும் வரையிலும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான், மேலும் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை. இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன், எல்லாருமே செய்யுங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம் எடுத்துக்கோ. கரெக்டாக மணி 10:56. நான் 10:57க்கு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இஸ்திக்ஃபார் செய்யுங்களா? சும்மா செய்யுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 செய்யுங்க. சும்மா நீங்கள் உங்களால் செய்யுங்க, டைப் பண்ண வேண்டாம், நீங்களா செய்யுங்க. உங்கள் விரலில் அது திக்ர் செய்யலாம், செய்யுங்க. ஸ்டாப். சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்லுவாங்க. எத்தனை தடவை செஞ்சீங்க? சவுண்டு கேட்குதா? என்னோட வாய்ஸ் கேட்குதா? ஓகே, உங்கள் டிவைஸ் தான் பாருங்கள் சிஸ்டர். ஓகே, எத்தனை தடவை செஞ்சீங்க? டைப் என்ன? 60+. வெரி குட், சூப்பர். டைப் பண்ணுங்க. 60+. கவுண்ட் பண்ணல. வெரி குட், சூப்பர். அப்போ ஒரு மெஜாரிட்டி ஒரு 50 எடுத்துக்கலாம். ஓகே, சரி. ஒரு 10+. ஓகே, வெரி குட், சூப்பர். 10+. ஓகே, 5. ஒரு நிமிஷத்தில் 5 செஞ்சீங்களா? அஸ்ஸல்ஃபா, அஸ்தோஃபிருல்லா. ரொம்ப உணர்ந்து செஞ்சீங்களோ? அல்ஹம்துலில்லாஹ். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். கரெக்ட், சூப்பர். 50+. வெரி குட், சூப்பர். இப்போ அதே தான். இப்போ நம்ம தான் அந்த இஸ்திக்ஃபார் செய்கிறேன். என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க டைம் இல்லைம்பாங்க, திக்ர் செய்யறதுக்கு டைம் இல்லைம்பாங்க. ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் செய்ய சொன்னேன். இது அமலோ ஒரு இதோ கிடையாது, ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். என்னால் ஒரு செகண்டுக்கு 30+, 70+ செய்ய முடியுது அப்படின்னா ஏன் எனக்கு ஃப்ரீ டைம் ஒரு நிமிஷமுமா கிடைக்காது ஒரு நாள்? எனக்கு ஒரு நிமிஷம் கூட கிடைக்காதா? புரியுதா? இந்த டைம் இல்லைன்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு தான் அந்த கேள்வி. என்ன சொன்னாலும் டைம் இல்லை.
சொல்கிறவங்க தான் அந்த கேள்வி. ஒரு நிமிஷமாக கிடைக்காது. இப்போ அதுதான் ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இஸ்திக்ஃபார் செய்கிற அந்த மனப்பாங்க உருவாக்கிங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வருதா, நிறைய அரிஜினோட வரலாற்றை நீங்கள் எடுத்து படிங்களேன். இஸ்திக்ஃபார் செய்கிறதுனால நிறைய மாற்றங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க. வேறு சொன்னோம்னா டைம் போய்கிட்டே இருக்கு, டைம் ஆகிடும். நிறைய மாற்றங்கள் அவங்க லைஃப்பில் ஏற்படும். இப்போ இஸ்திக்ஃபார் செய்கிறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ், எத்தனை இஸ்திக்ஃபார் இருக்குது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போதில் துவா இருக்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போதிலே துவா இருக்குது. சும்மா இருக்கும்போது உட்காந்துருக்கிறீங்க, மனதில் கஷ்டமாக இருக்குதா, ஓதுங்க. ஃப்ரெண்ட்டை ஃபோன் பண்ணி பேசுறது செகண்டரி. ஃபஸ்ட்டு ரப்புட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. கிளாஸ் முடிஞ்சுக்கிடும் சிஸ்டர், டவுட் கேளுங்க. கிளாஸ் முடிஞ்சுக்கிட்டோம், ஓகேவா? ஸோ கேட்குற அதுக்கு நான் டைம் சொல்கிறேன். அப்போ அதுதான் நம்மளுடைய மனநிலையாக இருக்கணும். நம்மளோட ஆழமான நம்பிக்கை என்ன தெரியுமா? இறைவனை பற்றி படிச்சுட்டு ஒரு துவா கேட்டுட்டு நமக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கும், நடக்காது. ஒரு துவாவை கேட்டுட்டு அது நடக்குமா நடக்காதான்னு அப்படி ஒரு வித்தியாசத்தை கொடுத்தோம்னா நடக்காதுங்கிற எண்ணம் தான் ரொம்ப அதிகமாக ஆழமாக இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அதனால தான் நம்ம லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது இல்லை. நான் சைக்காலஜி கிளாஸில் ஏன் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க வேகமாக போய்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏன் வேகமாக போகலைங்கிறதுல அந்த மனநிலையை, அந்த உளவியல் பிரச்சனையை குறித்து நான் பேசியிருந்திருப்பேன். நம்முடைய சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஏன் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போகிறாங்க, நம்மளால ஏன் கான்ஃபிடெண்ட்டாக போக முடியல, நம்ம எங்கே லேக் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி, நம்ம நம்பிக்கையில் எங்கே லேக் ஆகிறோம்னு சொல்லி. அதுதான் நம்மளுடைய அடிப்படை. இது இதாக வேணும். அப்போ நம்ம வாழ்நாட்களில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். இதில் இஸ்லாமிக் சைக்காலஜியோட கோர்ஸ் நம்மகிட்ட போய்கிட்டு